இந்த உள்ளே என்பதற்கு புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுதல். இந்த உள்ளே என்பதற்கு அவர் வார்த்தையிலே வேர்கொள்ளுதல். இதுதான் உள்ளே. நீங்கள் என்னென்ன வார்த்தை விசுவாசித்தீங்களோ, என்னென்ன வார்த்தை அறிக்கை செஞ்சீங்களோ, என்னென்ன வார்த்தை உங்களுக்கு கற்பம் தரிச்சிச்சோ, அது உங்கள் மேலே எப்படி இப்போ என் மேலே இதை பார்க்குறீங்களோ அதை போல் இதற்குள் இருக்கிற வார்த்தை ஆசீர்வாதம், வாக்கு தத்துவம், நன்மைகள், இம்மைக்குரியது மறுமைக்கு உரியது எல்லாவற்றையும் எல்லாரும் அவங்க கண்களால் பார்க்க போகிறாங்க. உங்கள் விசுவாசத்தின் பிறப்பை, உங்கள் தரிசனத்தின் பிறப்பை, உங்கள் பிள்ளை பிறந்த சந்தோஷத்தின் பிறப்பை எல்லாரும் பார்க்க போகிறாங்க. அதுதான் பலிக்கும். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் நானும் என் சபையாரும் சீயோனில் வாசமாக இருக்கிற கர்த்தரால், அதாவது நமக்குள் வாசமாக இருக்கிற கர்த்தரால் அற்புதமாய் அடையாளமாய் இருக்கிறோம். அவன் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களையும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாக அவனை நான் மகிழ்ச்சியாக்குவேன். இயேசுவை என்னுடைய குமாரன் என்று நிரூபித்தார் என்றால் உங்களை அவருடைய குமாரன், அவருடைய குமாரத்தி என்று அவர் எல்லார் மத்தியிலும், யூதர் மத்தியிலும் ரோமர் மத்தியிலும் அவர் நிரூபித்தது போல உங்களையும் என்னையும் அவர் நிரூபிக்கிற அந்த டைமுக்குள்ளே வந்திருக்கிறோம். நான் பிள்ளை ஆயிட்டேன். அந்த இயேசுவின் இரத்தம் உங்களுக்கும் எனக்கும் நன்மையானவைகள் என்றால் இந்த வேதத்தில் எழுதப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நன்மையானவைகள். இருள் பூமியை, காருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை மேலே காணப்படும். நான் அவருடைய பிள்ளையாயிருக்கிறேன். ஆகவே பிள்ளையாயிருக்கிற அவருடைய பிள்ளையாயிருக்கிற எனக்கு அவருடையது எல்லாம் என்னுடையது என்றும், அவருடைய எல்லாவற்றுக்கும் நான் உரிமையாளி என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களேயானால் அது உங்களுடையது ஆகும். போன வாரம் செய்தியின் தொடர் செய்தி ரெண்டாவது செய்தி. பலிக்குமா? பலிக்கும். சொல்ல மாட்டீங்களே, பலிக்குமா? பலி. இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லுங்களேன். பலிக்குமா? இல்லை, பழிச்சிருச்சு. அங்கே வரணும். We already blessed. ஓகே, போன வாரம் அந்த பேசின வசனத்தை உங்களுக்கு காமிச்சிட்டு அடுத்த வார்த்தைக்குள்ளே போக விரும்புகிறேன். போன வாரம் வாசித்த அந்த பிரசங்க வசனம் சகரியா 1:6 வாசிப்போமா? இராமல் போனாலும் தீர்க்கதரிசியாகிய என் ஊழியக்காரருக்கு நான் கட்டளையிட்ட என் வார்த்தைகளும் என் தீர்மானங்களும் உங்கள் பிதாக்கடத்தில் பழிச்சிச்சு. தீர்க்கதரிசிகள் செத்து போனாங்க. அவங்க சொன்ன வார்த்தை தீர்க்க தரிசனம் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு லைவாக இருக்குது இந்த பைபிளில். அந்த வார்த்தை தீர்க்கதரிசி கேட்கிறாரு, என் வார்த்தைகளும் என் தீர்மானங்களும் உங்களுக்கு பலிக்கவில்லையா? அப்போ இந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் பலிச்சிச்சு அப்படின்னு தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நான் கொடுத்த வார்த்தை உங்களை குறித்த என் தீர்மானம் பலிச்சிருச்சு. நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது, போன வாரம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை பேசினேன்.
ஆபிரகாம் மகிமையின் தேவன் தரிசனமானார். ஆபிரகாமுக்கு பழித்தது அவனுக்குள் இருந்த மகிமைக்குள்ளே பழித்தது, கிரியை அல்ல. ஆபிரகாம் நியாயப்பிரமாணத்துக்கு முற்பட்டவன், கிரியை அல்ல. அவனுக்குள் இருந்த மகிமையினாலே பழித்தது. அடுத்தபடி ஈசாக்கை பேசினேன், நீ எகிப்துக்கு போகாத, இங்கே இரு, உன்னோடு கூட இருப்பேன். அவரோடு கூட சொன்ன வார்த்தையின்படி அவர் இருந்தார், அதற்குள் பழித்தது. ஆனால் யாக்கோபுக்கு பழித்தது எப்படி தெரியுமா? கிருபையினாலே பழித்தது. அப்போ உங்களுக்கும் எனக்கும் வார்த்தையும் பழிக்கிறது, தீர்மானங்களும் பழிக்கிறது. இட் மே பி டிலே, sometime the word be delay, sometime God's purpose be delay. இந்த டிலேக்கு நடுவில் உங்களை என்னை ஆயத்தப்படுத்துகிறார். சொல்லுங்க, தாமதத்துக்கு நடுவில் என்னை பெரிய நன்மைக்கு, பெரிய ஆசீர்வாதத்துக்கு, பெரிய சாட்சிக்கு என்னை ஆயத்தப்படுத்துகிறார். எனக்குள்ள ரொம்ப ஆயத்தம் நடந்துக்கிட்டு எவ்ரிடே ஹோலி ஸ்பிரிட்டுடைய தொடுதலும் வார்த்தையின் தொடுதலும் எனக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்கு. அடுத்த ஒரு முக்கியமான வசனம் பாருங்கள், உங்கள் பிதாக்களிடத்தில் பழிக்கவில்லையோ, எங்கள் வழிகளின்படியும் எங்கள் கிரியைகளின்படியும் சேனைகளின் கர்த்தர் எங்களுக்கு செய்ய நிர்ணயித்தது எங்களுக்கு செய்தார் என்று அவர்கள் திரும்ப வந்து சொல்வது இல்லையோ. உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது அவர் நிர்ணயித்தபடி எங்களுக்கு செஞ்சார் என்று திரும்ப வந்து சொன்னாங்களாம். அதான் போன வாரம் சொன்னேன், நீங்கள் திரும்ப வந்து சொல்ல போகிறீங்க, அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் அப்படிலாம் சொல்ல போகிறீங்க. அப்படி சொல்கிறப்ப வெறுங்கையோடு வராதிங்க, ஞாபகம் இருக்கா? அப்படி சொல்கிறப்ப பாஸ்டர் பழிச்சிருச்சு, பாஸ்டர் ₹1,00,000 கொடுத்துட்டார், பாஸ்டர் அந்த வீட்டு காரியத்தில் பழிச்சிருச்சு, பாஸ்டர் அந்த வேலை காரியத்தில் பலவித போட்டி பொறாமல் எல்லாம் ஓவர்டேக் பண்ணி என்னை ப்ரொமோட் பண்ணிட்டார், பாஸ்டர் படிச்சிருச்சு, பாஸ்டர் நிறைவேறிச்சு, பாஸ்டர் என்று என்கிட்ட சொல்ல மட்டும் போதாது, வர்ற விட அந்த பழிச்சதுக்கான தோத்திர காணிக்கையோ உங்கள் விசுவாச அளவின்படி ஒரு 10 லட்சம் கிடச்சிச்சுன்னா 1 லட்சத்தை கொண்டு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவருக்கு நன்றி, அந்த கிஃப்டின் மூலம் அவருக்கு நன்றி சொல்கிறீங்க. அவருக்கு நன்றி சொல்ல மறுபடியும் என்ன ஆகுது, உங்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப வார்த்தை நிறைவேறுகிற அந்த அற்புதத்தை சொல்லிக்கிட்டே இருக்க போகிறீங்க. ஆமென். ஓகே, இப்போ நியூ டெஸ்ட்மெண்ட்டில் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ரோமர் 3ஆம் அதிகாரம், ரோமர் 3, 21, 22 வாசிங்க. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டு இருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சி கொடுக்கிறது. அடுத்த வசனம், அது இருங்க, அது எது? தேவநீதி. தேவநீதி நிறைவேறுதல். இப்போ வாசிங்க, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் தேவ நீதியே. முக்கியமான வார்த்தை அடுத்த வசனம் வாசிங்க. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பழிக்கும், வித்தியாசமே இல்லை. எது பழிக்கும்? நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனமும் தேவ நீதியை குறித்து சாட்சி கொடுத்ததே. அந்த தேவ நீதி முக்கியமாக நீங்கள் புரிவது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம். வலது பக்கம் இடது பக்கம் பார்த்து, அது வேறு ஒன்றும் இல்லை, இயேசுவை பற்றும் விசுவாசம்னு சொல்லுங்கள். வலது பக்கம் இடது பக்கம் பார்த்து சொல்லணும். இயேசுவை பற்றும் என்ன பண்ணும்? பழிக்கும்.
என்ன பழிச்சிச்சு நான் சொல்கிறேன், தேவ நீதி. அது எங்கே பழிச்சிச்சுன்னா, முதலாவது உள்ள, அடுத்தது மேலே. இந்த வார்த்தை முக்கியங்க. முதலாவது உள்ளே. உள்ளே என்ன பழிச்சிச்சு? தேவ நீதி. உள்ள நான் யார்? தேவன் நீதியாய், தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதன். அது உள்ளே பழிச்சிருச்சு. அடிக்கடி சொல்லுவேன், எவ்ரிதிங் ஃப்ரம் இன்சைட் டு அவுட். எங்கள் உள்ளே இருந்ததாங்க எல்லாம் வெளியே வருது. அப்போ இந்த உள்ளே என்பதற்கு உள்ளான மனுஷன், இந்த உள்ளே என்பதற்கு புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுதல். இந்த உள்ளே என்பதற்கு அவர் வார்த்தையிலே வேர்கொள்ளுதல். இதுதான் உள்ளே. அப்போ உள்ளே எது பழிச்சிச்சு? இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உள்ளே நான் தேவ நீதி உடையவனாய் இருக்கிறேன். எங்கே என்று கேட்பேன், என் ஆவியில் அல்லது இருதயத்தில் என்று சொல்ல வேண்டும். நீங்களும் நானும் எங்கே தேவ நீதி உடையவர்களாக இருக்கும்? சொல்லுங்க, என் ஆவியில் அல்லது என் இருதயத்தில். அது உள்ளே, வெளியே தெரியாதுல்ல. உள்ளே இருக்கிறது வெளியே தெரியுமா? வெளியே தெரியாது. ஆனால் உள்ளே ஸ்ட்ராங் ஆக 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 அது வெளியே. இந்த வார்த்தை நான் வாசிக்கிறேன். முதலாவது எவர்களுக்குள்ளும், ரெண்டாவது எவர்கள் மேலும். அப்படின்னா என் மேலே உள்ளே இருக்கிறது, என் மேலே அது பலிக்கும். அப்போ உள்ளே படிக்குது, ரெண்டாவது மேலே படிக்கிறது. அப்போ உள்ளே ஒரு நிகழ்வு நடக்கிறது. அது உள்ளான மனுஷன்தான். உங்கள் அழைப்புக்கும் உங்கள் தரிசனத்துக்கும் உங்கள் பெரிய எண்ணங்களுக்கும் உள்ளே நடப்பிக்கிற அந்த கிரியைகள் மேலே காணப்படும். மேலே இப்போ எனக்கு மேலே இது இருக்குது. இது நீங்கள் பார்க்குறீங்களா? என்னங்க சொல்லுங்கள். சரி, அது வேணாம், அது கீழே விழுந்துருச்சு. எனக்கு மேலே பைபிள் இருக்குது. இதை பார்க்குறீங்களா? இப்போ என்ன பார்க்க போகிறாங்க? உள்ளே நடந்த நிகழ்வு மேலே நீங்கள் என்னென்ன வார்த்தை விசுவாசித்தீங்களோ, என்னென்ன வார்த்தை அறிக்கை செஞ்சீங்களோ, என்னென்ன வார்த்தை உங்களுக்கு கற்பம் தரிச்சிச்சோ, அது உங்கள் மேலே எப்படி இப்போ என் மேலே இதை பார்க்குறீங்களோ அதை போல் இதற்குள் இருக்கிற வார்த்தை, ஆசீர்வாதம், வாக்கு தத்தம், நன்மைகள், இம்மைக்குரியது, மறுமைக்கு உரியது, எல்லாவற்றையும் எல்லாரும் அவங்க கண்களால் பார்க்க போகிறாங்க. எத்தனை புரிஞ்சிட்டிங்களா? இப்போ எந்த டைமுக்குள்ளே வந்திருக்கிறோன்னா, ஒரு நிறைவு, ஒரு பூரணம், உள்ள ஒரு பெரிய நிறைவடைந்து இப்போ பிரசவத்துக்கு புள்ள வெளியே வருவதற்கு ரைட் டைம் வந்துருச்சு. உள்ளே இருக்கிற பிள்ளைய சென்ஸ் பண்ண முடியும். அதே போல் உங்களுக்கு ஆவியான ஒரு சென்ஸு கொடுப்பாரு. அது என்ன சென்ஸுன்னா, ஆவியானவர் உங்கள் கூடயே இருக்கிறார் பாருங்க. அந்த ஆவியானவரோட ஸ்ட்ராங்காக இருப்பவங்களுக்கு தான் ஒன்று, பரிசுத்த ஆவியானவருடைய வைப்ரேஷன் இன் மை சோல். ரெண்டு, பரிசுத்த ஆவியோட இன்ஸ்பிரேஷன் இன் மை ஸ்பிரிட். மூன்று, பரிசுத்தானுடைய ஆக்குபேஷன் இன் மை 5 சென்ஸ். இது இருக்கிறவங்களுக்கு இப்போ தோண ஆரம்பிச்சிடும். எப்படி கற்பமாக இருக்கிற ஸ்திரிக்கு அந்த தோண ஆரம்பிச்சிருதோ, என்னங்க தோண ஆரம்பிக்குதா? உள்ளே இருக்கிற அசைவு ஸ்திரிக்கு தெரியுதா? புருஷன் கூட வச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? மூமெண்ட்டு தெரியுதா? இப்போ மூமெண்ட்டு தெரியுங்க. உள்ள நீங்கள் ஹோலி ஸ்பிரிட்டோட அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக அவரோடே இருந்தால் உள்ளே நடக்கிற நிகழ்வு தெரியும். சரி, இப்போ பைபிளை வச்சு காமிச்சேன்.
இப்போ அடுத்தது உள்ளே நடக்கிற அந்த நிகழ்வில் தாய் தன் பிள்ளையை வெளியே பார்க்கிறாள். இப்போ என்ன அடுத்து சொல்கிறேன், உங்கள் உள்ளே நடக்கிற அந்த செயல்பாட்டின் ஆசீர்வாதங்களை வெளியே நீங்கள் உங்கள் கண்களால் முதலாவது பார்க்க போகிறீங்க. வெளியே சுற்றுப்புறத்தார் எல்லாரும் உங்களுக்கு நடப்பித்த அந்த ஆவிக்குரிய பிறப்பை, உங்கள் விசுவாசத்தின் பிறப்பை, உங்கள் தரிசனத்தின் பிறப்பை, உங்கள் பிள்ளை பிறந்த சந்தோஷத்தின் பிறப்பை எல்லாரும் பார்க்க போகிறாங்க. அதுதான் பலிக்கும். முக்கியமான வார்த்தை, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே சொல்லுங்க பலிக்கும். உள்ள பழிச்சிருச்சு. உள்ள தேவநீதி, உள்ள தேவநீதி தேவசாயல். இப்போ ஹோலி ஸ்பிரிட் இதுக்குள்ள ஒர்க் பண்ணுறாரு. உங்களுக்கு இதை குறித்து ரொம்ப பேசிக்கிட்டே வர்றேன். இந்த தேவநீதியை குறித்து, தேவசாயலை குறித்து இதுக்குள்ளே இருந்தால் எல்லாம் பேசிகிட்டே வர்றேன். இப்போ ஹோலி ஸ்பிரிட் இதுக்குள்ளே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆமென். சரி, உங்களுக்கு அடுத்த அதே ரோமர் 3 இன்னொரு முக்கியமான வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல, சூப்பர் வசனம். அதுக்குள்ளே தான் இப்போ ஃபவுண்டேஷன் உங்களுக்கு போட்டுட்ருக்கிறேன் 2வது செய்தியில். இப்போ ரோமர் 3ஆம் அதிகாரம், ரோமர் 3ஆம் அதிகாரம், சூப்பர் பாருங்கள், 26 நம்ம போடுமா? வாசிங்க வாய் திறந்து. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை, முதல்ல இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால, இங்கே பார்க்குறோம் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக இயேசுவை ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றும் சொல்லுங்க விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாய் அவரை ஏற்படுத்தினார். முதலாவது இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும். 2வது இயேசுவின் இரத்தத்தினாலே பற்றும் விசுவாசத்தினாலே கிருபாதார பலியாக அவர் ஏற்படுத்தினபடியால் இயேசுவின் இரத்தத்தை பற்றும் விசுவாசமும், அடுத்தது எனக்காய் இயேசு கிருபாதார பலியானார். அதுக்குள்ள உங்களுக்கு எல்லாம் இப்போது பழிக்கிற பொருளாக்குற ஒரு பெரிய அந்த டைமுக்குள்ள நான் வந்திருக்கிறேன். இதெல்லாம் புரிஞ்சவங்க வந்திருக்கிறீங்க. சடுதியான நிகழ்வுக்குள்ள உங்களை, என்ன, நம்மை அடையாளம் காண்பிக்க போகிறார். எப்படி யோசேப்பை மறைச்சு வச்சு, எகிப்திலே மறைச்சு வச்சு எகிப்து முழுவதுக்கு அடையாளம் காண்பிச்சு வச்சாரோ, அதை போல உங்கள் பாஸ்டரை மறைச்சு வச்சு, என் விசுவாசத்தை பேசுவேன், இந்தியா முழுவதுக்கும் உலகம் முழுவதுக்கும் என்ன அவருடைய தீர்க்கதரிசியாய், அவருடைய அப்போஸ்தலனாய் அப்படி உயர்த்தி அடையாளம் காண்பிக்க போகிற என் விசுவாசத்தை நான் பேசுகிறேன். உங்களையும் ஆண்டவர் அடையாளம் காண்பிக்கிற நேரத்தை நான் பேசுகிறேன். போன வாரம் பேசின ஒரு வசனத்தை நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், நானும் என் சபையாரும் சீயோனில் வாசமாக இருக்கிற கர்த்தரால், அதாவது நமக்குள் வாசமாக இருக்கிற கர்த்தரால் அற்புதமாய் அடையாளமாய் சொல்லுங்க இருக்கிறோம். நீங்களும் நானும் அற்புதம் அடையாளம். அப்படி நம்மை அவருடைய அற்புதமாய் அவருடைய அடையாளமாய் நாம் இருக்கிறோம். ஆனால் இனிமே அவர் அற்புதத்தை அடையாளத்தை நமக்குள் இருந்து அவர் விளங்க பண்ணுகிற டைமுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். வலது பக்கம் இடது பக்கம் பார்த்து
நீங்கள் அவருடைய அற்புதம்னு சொல்லுங்க, நீங்கள் அவருடைய அடையாளம்னு சொல்லுங்க. அவருடைய அற்புதத்தை, அவருடைய அடையாளத்தை நமக்குள் இருந்து அவர் விளங்குகிற, வெளிப்படுத்துகிற அந்த நேரத்தை விசுவாசிங்க. அந்த டைம் வந்துருச்சு, பர்த்திங் டைம் வந்துருச்சு, ஆனர் பண்ணுற டைம் வந்துருச்சு, மகிமைப்படுத்துகிற டைம் வந்துருச்சு. சகரியால வாசித்த வசனத்தில் முக்கியமாக மூணாவது, முதல்ல வார்த்தை உரைத்த வார்த்தை, இரண்டாவது தீர்மானம், மூணாவது டாப்பு நான் நிர்ணயித்தது. அதான் ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னே உங்கள் பேரெல்லாம் எழுதி, உங்களுக்கு இத்தனை பிள்ளை, இங்கே வேலை பார்க்கணும், இந்த சர்ச்சில் வரணும், இங்கே விசுவாசியாக இருக்கணும், எல்லாமே சந்ததி நிர்ணயிச்சது. சத்துரு உயர்த்தமாக்க முடியாது. ஆகவே மறுபடியும் சொல்கிறேன், அந்த மூணாவது நிர்ணயித்தது உங்களுக்கு நடக்கும். அதை வந்து என்கிட்ட சொல்லுவீங்க என்பதான் அந்த தீர்க்க தரிசனம். மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கும் எனக்கு நிர்ணயித்தது. பாஸ்டர் நடந்துருச்சு பாஸ்டர்ன்ட்டு சபையில் வந்து என்கிட்ட சொல்ல போகிறீங்க. எல்லாரும் ஆன்னு வாயை திறந்து, என்னடா அது, இவனை என்னமோ நினச்சிட்டோமே, இவனை பைத்தியக்காரன் நினச்சோம், எப்பா இவன் வணங்குற தெய்வம் தாயா உண்மையான தெய்வம்னு சொல்லி உன்னை ரொம்ப கனவுப்படுத்த போகிறாங்க. இவனை வேஸ்ட்டுன்னு நினச்சோம். அதாவது வேஸ்டட் இயர்ஸ்னு வருது. 70 வருஷம் வேஸ்டட் இயர்ஸ். ஆனால் 70 வருஷத்துக்கான வேஸ்டட் இயர்ஸை எருசலேமை விட்டு அவங்க சிறையிருப்புக்கு போய் பின்னால் வந்தவங்க பாருங்கள். எருசலேமு 70 வருஷத்துக்கான வேஸ்டாய் போன வருஷத்தை முதலுமா இந்த எருசலேமில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திரும்ப கொடுத்தார். நான் என்ன சொல்கிறேன், உங்கள் மேலே, என் மேலே, என் பிள்ளை, என் மகன் என்னை விசுவாசித்துட்டான், விக்கிரக ஆராதனை விட்டு வந்துட்டான், அந்த மார்க்கம் இந்த மார்க்கம் இதை விட்டு வந்துட்டான், பல உபத்திரவத்தை கடந்து வந்தான், ஆனால் எனக்காய் நின்றான். ஆகவே அவனுக்கு வேஸ்டாக போன வருஷத்தையும், அவன் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களையும், துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாக அவனை நான் மகிழ்ச்சியாக்குவேன். உங்களை மகிழ்ச்சியாக்குவான். இதில் முக்கியமான வசனம், முதல்ல இயேசுவை பற்றும் விசுவாசம், ரெண்டாவது கிருபாதார பலி என்ற வெளிப்பாடு. இயேசுவின் ரத்தம் எதுக்குள்ள இருந்து வந்து பலிக்குள்ள, ரத்தம் எதுல இருந்து வந்துச்சு, பலிக்குள்ள. என்ன பலி? ஆயத்தர சத்தப்படி சொல்லுங்க, வலது பக்கம் இடப்புறம் கிருபாதார பலின்னு சொல்லுங்க. அந்த பலிக்குள்ள இருந்து வந்த ரத்தத்தை நீ விசுவாசி, உனக்கு ரொம்ப ரொம்ப நடக்க போகுது, ரொம்ப ரொம்ப செய்ய போறாரு, வெயிட்டாக செய்ய போறாரு. நீ லைட்டா இருந்த, இனிமே வெயிட்டா. யோசேப்பு அப்பாவுக்கு 10 வேகனில் கிஃப்ட் கொடுத்து அனுப்புனானா. அவனுக்கு வேகனெல்லாம் பார்த்து அவனுக்கு பெரிய மகிழ்ச்சி அல்ல. என் புள்ள உயிரோடு இருக்கிறானா? அவன் கேட்ட கேள்வி, என் புள்ள உயிரோடு இருக்கிறானா? உயிரோடு இருக்கிறான். அவன் ஆவி யோசேப்பு போன நாளில் இருந்து அன்னைக்கு வரைக்கும் அவன் ஆவி டவுன்லேயே இருந்துச்சு. அவன் ஆவி சோர்வுலேயே இருந்துச்சு.
என் மகனை இழந்துட்டனே. அப்படிதான் இருந்துச்சு. என் புள்ள உயிரோடு இருக்கிறான்ற செய்தி கேட்ட உடனே அவன் ஆவி உயிர்ப்பித்தது. உங்களுக்கு சொல்கிறேன், யோசேப்பு இல்லையா, இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் உயிரோடே இருக்கிறார். சதா காலம் உயிரோடே இருக்கிறார். நீங்கள் அவருடைய பிள்ளைகள், நாம் அவருடைய பிள்ளைகள். உங்களுக்காக எனக்காக அவர் உயிரோடு இருக்கிறார். இந்த உயிர்த்தெழுதல் செய்தி சபையிலே கொடுப்பதான் ஆவி உயிர்ப்பிக்கிறது. இயேசுவை குறித்த செய்தி கொடுக்கப்பட ஆவி உயிர்ப்பிக்கிறபடியால் அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியில்தான், ஆவியின் மண்டலத்தில் காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு எட்டாத அளவில், அறிவுக்கு புலப்படாத அளவில் ஆவியின் மண்டலத்தில் காரியங்களை டாடிகாட் நிகழ்விக்கிறார். இனிமேல் நான் உனக்காக உயிரோடு இருக்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணும்படி நீ என் பிள்ளை என்பதை உனக்குள்ளே என் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட நிலைமையில் உனக்குள்ளே நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறபடியால் இனிமேல் நீ என் மகன், என் மகள், என் பிள்ளை என்பதை நான் கன்ஃபார்ம் பண்ண போகிறேன். எப்படி கன்ஃபார்ம் பண்ண போகிறேன்? ஒரு வார்த்தை வருகிறது. ரோமர் 1ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து மாம்சத்தின்படி தாவீதின் வம்சத்தில் பிறந்தவரும் ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று இயேசுவை உயிரோடு எழுப்பி அவரை நிரூபித்தார். என்ன சொல்கிறேன்? இயேசுவை என்னுடைய குமாரன் என்று நிரூபித்தார் என்றால் உங்களை அவருடைய குமாரன், அவருடைய குமாரத்தி என்று அவர் எல்லார் மத்தியிலும், யூதர் மத்தியிலும் ரோமர் மத்தியிலும் அவர் நிரூபித்தது போல உங்களையும் என்னையும் அவர் நிரூபிக்கிற அந்த டைமுக்குள்ளே வந்திருக்கிறோம். அந்த நிரூபிக்கிறதுக்கு தேவன் என்ன செய்தார்? சூப்பர் நேச்சுரல் செய்தார். மரித்த இயேசுவை 3ஆம் நாள் உயிரோடே எழுப்பினார். உங்களையும் என்னையும் அவருடைய குமாரன் குமாரத்தி என்று நிரூபிப்பதற்கு சூப்பர் நேச்சுரலாய் இதுவரை செய்த கிரியைகளை பார்க்கிலும், இதுவரை உங்களுக்கு எனக்கு நடப்பித்த கிரியைகளை பார்க்கிலும் ஒரு சூப்பர் நேச்சுரலுக்குள்ள உங்களுக்கு கிரியை செய்து உங்களை நிரூபிக்க போகிறார். கிருபாதார பலி சொல்லுங்க, கிருபாதார பலி சொல்லுங்க, கிருபாதார பலி சொல்லுங்க, கிருபாதார பலி. ஏங்க, லேவியராகம புஸ்தகம் பலியின் புஸ்தகம். அந்த பலியின் புஸ்தகத்தில் அது இயேசுவுக்கு முன்னடையாளம். காலை வெள்ளாட்டுக்கடா பலி, சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, போஜன பலி, சமாதான பலி, தகன பலி, இது எல்லாம் இயேசுவுக்கு முன்னடையாளம். ஆனால் காலை வெள்ளாட்டுக்கடா ரத்தம். ஆகவே இப்போ கிருபாதார பலியை காமிக்கிறதுக்கு முன்னால் பழைய ஏற்பாட்டில் பாவ நிவாரண பலி சொல்லுங்க, பாவ நிவாரண பலி. அப்போ பாவ நிவாரண பலி அந்த வாஸ்தவம் உங்களுக்கு புரியும். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. லேவி 16:15 போடுமா? இதை பார்த்து வாசிங்க. பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண என்ன பலி? பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டுக்கடாவை அவன் கொன்று அதன் இரத்தத்தை திரைக்கு உட்புறமாய் கொண்டு வந்து காளையின் இரத்தத்தை தெளித்தது போல அதன் இரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து காளையின் இரத்தத்தை உட்புறமாய் கொண்டு வந்து மகா பரிசுத்த தலத்தில் முதலாவது தெளித்து,
அடுத்தபடி அதன் இரத்தத்தை கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து, அடுத்த போடுமா, இஸ்ரவேல் புத்திரருடைய பாருங்க தீட்டுகளின் நிமித்தமும் அவருடைய சகல பாவத்தினால் உண்டான அவருடைய மீறுதல் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்திற்காய் என்ன பண்ணுறாங்க, பிராயசித்தம் செய்து, காளை வெள்ளாட்டுக்கடை இரத்தத்தில் பிராயசித்தம் செய்து, தீட்டை நீக்க பாவத்தை நீக்க பிராயசித்தம் செய்து, வாசிங்க, அவர்களிடத்தில் அவருடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூடாரத்துக்காகவும், அப்படியே பாருங்க அவர்களுக்குள்ளே தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூடாரத்துக்கும், அப்படியே ஆசரிப்பு கூடாரமும் தீட்டு அப்படியே செய்ய கடவன். இது மகா பரிசுத்த ஸ்தலத்தில், இதுக்கு பேர் பாவ நிவாரண பலி, தீட்டை ரிமூவ் பண்ணுகிற பலி. இதில் அதே அதிகாரம் கடைசி வசனம் 34 போடுமா, இதை புரிஞ்சுக்குங்க, வாசிங்க. இப்படி இப்போ சொன்ன பாருங்க, இப்படி வாசிங்க, வருஷத்தில் ஒரு முறை இஸ்ரவேல் புத்திரருக்காக அவருடைய சகல பாவங்களுக்கும் மறுபடியும் வருது பாருங்க, பாவ நிவர்த்தி செய்வது உங்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்க கடவது என்று சொல் என்றார். கர்த்தர் மோசேக்கு கட்டளைப்படி ஆரோன் செய்தான். இப்படியே வருஷத்துக்கு ஒருக்க செய்யும் போது அப்போ இஸ்ரவேல் சமஸ்த இஸ்ரவேலுடைய பாவங்கள் நிவர்த்தி ஆக்கப்படுகிறது. வருஷத்துக்கு ஒருக்க, மறுபடியும் அடுத்த வருஷத்துக்கு அதேபடியே செய்யணும், மறுபடியும் அடுத்த வருஷத்துக்கு அதேபடியே செய்யணும். அது என்ன ரத்தம், காளை வெள்ளாட்டுக்கடா ரத்தம். அங்கே எது பலி செலுத்தப்பட்டது, காளை வெள்ளாட்டுக்கடா ரத்த பலி செலுத்தப்பட்டது. இது வருஷத்துக்கு ஒருக்க செஞ்சாலும், இப்போ வாங்க இதான் வழிபாடு, புரிஞ்சுக்குங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10:1 வாசிமா, வாசிங்க. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய், நல்ல கவனிங்க, நியாயப்பிரமாணம் வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இல்லை. சொல்லுங்க, எப்போ பொருளாய் இல்லை? இருங்க, அங்கே எழுதப்பட்ட ஆசீர்வாதங்களே எல்லாவற்றையும் கை கொண்டால் அது பொருளாக இருக்கும். அதில் ஒன்றும் மிஸ் பண்ணிட்டா அது பொருளாக இருக்காது. அது எழுதப்பட்ட ஆசீர்வாதம் எல்லாம் அவர்கள் மேல் பலிக்காது. எழுதப்பட்ட ஆசீர்வாதம் வந்து அவர்கள் மேல் பலிக்கும். புரிஞ்சிட்டிங்களா? அப்போ நியாயப்பிரமாணத்தில் ஆசீர்வாதம் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் எழுதியிருக்கு, ஆனால் நியாயப்பிரமாணத்தில் நன்மை எழுதவில்லை. இதை செய்கிற மனிதன் இதனாலே பிழைப்பான். இதை கை கொள்ளணும், இதை முழுமையாய் கை கொள்ளணும். இதில் ஒன்றை மிஸ் பண்ணிட்டாலும் அவன் குற்றவாளி ஆவான் என்று யாக்கோபு சொல்லுகிறார். ஆகவே மறுபடியும் வாசிக்க, இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இல்லாமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால், வருஷந்தோறும் பாருங்க, வருஷந்தோறும் வருஷந்தோறும் அங்கே தான் வாசித்தோம். வருஷந்தோறும் வாசிக்க, இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்கள் ஒரு நாளும் பூரணப்பட, காளை வெள்ளாட்டுக்கடை ரத்தம் வருஷந்தோறும் அவைகளை செலுத்த வருகிறவர்களை அந்த காளை வெள்ளாட்டுக்கடை ரத்தம் ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. அடுத்த வசனம், பூர்ணப்படுத்துமையானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதனால் அந்த பலிகள் செலுத்துகிறது நிறுத்தப்பட்டிருக்குமே, நிறுத்தப்படலையே. எது வரைக்கும்? இயேசு சிலுவையில் போகிற வரைக்கும் அந்த பலி நிறுத்தப்படலையே. அப்போ என்ன இருந்துச்சா, பாவங்கள் உண்டென்ற மனசாட்சி இருந்ததுனால தான்
பழி செலுத்திக்கிட்டே இருந்தாங்க. பழி செலுத்தினாலும் அவங்களுக்குள்ள பாவம் உண்டென்ற மனசாட்சி இருந்தது. அதான் நியாயப்பிரமாணம், அதான் காளை வெள்ளாட்டுக்கடா ரத்தம். அவங்களுக்குள்ள என்ன மனசாட்சி இருந்துச்சுன்னு சொல்லுவேன், பாவங்கள் உண்டென்ற மனசாட்சி இருந்துக்கிட்டே இருந்துச்சு பாஸ்டர்னு சொல்லுங்க. பாவங்கள் உண்டு என்ற மனசாட்சி அவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எபிரேயர் 9:14. எபிரேயர் 9:14 ஆசிக. நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே. சரி, ஒன்று கிருபாதார பலி பார்த்தோம். இங்கே ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதியிருக்கிறார் பழுதற்ற பலி. இயேசு தேவன் அவங்கள்ட்ட சொன்னார், நீ ஒரு காளையை, ஒரு புறா குஞ்சை, ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்த கொண்டு வருமையானால் அது பழுதில்லாததாக இருக்கணும். ஏமேன். ஆசார் என்ன செய்வான், அதை சோதித்து பார்த்து தான் அதை பலியாய் அங்கீகரிப்பான். ஏமேன். ஏதாவது காலு கை ஒடிஞ்சதை கொண்டு வரக்கூடாதுன்னு அர்த்தம், இழப்பமானதை கொண்டு வரக்கூடாதுன்னு அர்த்தம். ஆனால் இவர் நம்ம இயேசு யார்? முதல்ல கிருபாதார பலி, ரெண்டாவது பழுதற்ற பலி. யா இயேசு யாருன்னு கேட்பேன். நீங்கள் ஆவியோட கருத்தோடு புரிஞ்சவங்களா கிருபாதார பலின்னு சொல்லணும். நம்ம இயேசு நமக்கு யார்? கிருபாதார பலி. ரெண்டாவது நம்ம இயேசு யாருன்னு கேட்பேன். நம்ம இயேசு பழுதற்ற பலின்னு சொல்லணும். நம்ம இயேசு யார்? பழுதற்ற பலி. மறுபடியும் வாசிங்க. நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாய் ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகளற சுத்திகரிப்பது. பிரசன்ட் கண்டினியூஸ். அங்கே பாவம் உண்டுன்ற மனசாட்சி இருந்துக்கிட்டே இருந்துச்சு, பலி நிறுத்தப்படலை. ஆனால் அவர் ஒரே பலி. மறுபடியும் சிலுவைக்கு பலியானாரா? மறுபடியும் சிலுவைக்கு எப்பா பலியாகிட்ட எல்லாம் முடிச்சுட்டேன்னு சொன்னாரா? இல்லை பிரதர் சிஸ்டர், நம்ம இயேசு ஒரே பலி, கிருபாதார பலி, பழுதற்ற பலி. அந்த பலிக்குள்ள அந்த இரத்தம் நமக்கு என்ன பண்ணுதான், ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு இந்த மனசாட்சியை, இந்த மனதையும், ரெண்டு சாட்சி இருக்குங்க. ஒன்று மனது, ரெண்டாவது உள்ள ஆள் மனது. ரெண்டு மனது, ஒன்று மனது, அடுத்தது ஆள் மனது. இந்த இரத்தம் நம்முடைய மனதையும் சுத்திகரிக்கிறது. இந்த இரத்தம் என்னுடைய ஆள் மனதையும் சுத்திகரிக்கிறது. நான் சொல்லுங்க, இயேசுவின் இரத்தம் என் மனதையும் சுத்திகரிக்கிறது. இயேசுவின் இரத்தம் என் ஆள் மனதையும் சுத்திகரிக்கிறது. ஆகவே இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே இப்போது நீங்களும் நானும் என்ன இருக்கிறோம்? பூரணராயிருக்கிறோம். எபிரேயர் 10 அதை வாசித்தா தான் தெரியும். எபிரேயர் 10 வாசிங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய, எபிரேயர் 10 எடுத்தவங்க வாசிங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் வாசிங்க ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு, வார்த்தை எனக்கு அப்படி வருதியா, ஆட்டம் வருதியா? இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஒரே தரம் வருது பாருங்க. ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு, எப்பா நீ என்னப்பா வாய்தார சொல்ல மாட்டேற, எல்லாம் வாய்ச்சார்த்து சொல்லுங்க, விடமாட்டோங்களே. நான் பரிசுத்தமாகப்பட்டு, சதி சொன்னையா? சொன்னதை கேட்டுச்சா? கேட்கலையே. ஓகே, கேட்டுச்சு. சொல்லுங்க. நான் பரிசுத்தமாக்கப்பட்டு
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரே தரம் கிருபாதார பலியாக, பழுதற்ற பலியாக பலியாக்கப்பட்டதினால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு வலது பக்கம் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நீ உன்னை பரிசுத்தப்படுத்த முடியாதுன்னு சொல்லுங்க. அது முடியவே முடியாது. நீ ரத்தத்துக்கு மேலே அவன் பவரு, ரத்தத்துக்கு மேலே அவன் ஜபம். ஒன்று பைபிள் வாசித்தா நீ பரிசுத்தம் அடைவேன். வசனமே சத்தியம், சத்தியத்தினால் இவர்களை என்ன ஆக்கும்? பரிசுத்தமாக்கும். இரண்டாம் உபதேசத்தினாலே நான் உங்களை சுத்தம் ஆனீர்கள். அடுத்தது பவுல் சொல்லுகிறார், அவர் என்னிடத்தில் என்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டார், அவரை அந்நாள் வரை காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், உனக்குள் இருக்கிற நற்பொருளை உன்னில் வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். நீங்கள் உங்களை காத்துக்க முடியாது பிரதர், நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்த முடியாது சிஸ்டர். கிருபாதார பலி, பழுதற்ற பலி. இந்த கிருபாதார பலி பழுதற்ற பலிக்குள்ளதா முதல்ல பார்த்தோம். இயேசுவை பற்றும் விசுவாசம் அந்த தேவ நீதியை விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். ஏற்கனவே நமக்குள்ள பலிச்சிருச்சு இயேசுவை பற்றும் விசுவாசம். அதை விட அடுத்த நிலவையில் இயேசுவின் இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே கிருபாதார பலியாய் நம்ம இயேசுவை ஏற்படுத்தினார். அப்போ கிருபாதார பலி அது இரத்தத்தோட கனெக்ஷன். நம்ம கனெக்ஷன் இரத்தத்தோடு மாத்திரம் இல்லைங்க. இயேசு கிறிஸ்து மாம்சத்திலும் இரத்தத்திலும் வெளிப்பட்டது போல இயேசு கிறிஸ்து சபைக்கு கடைசியாக கொடுத்த ஒரு நியமம், அது எகிப்திலே நித்திய நியமம் என்று சொல்லிவிட்டார். யாத்திராகமம் 12 நான் உங்களை புறப்பட பண்ண போகிறேன். இப்போ நீங்களாம் என்ன பண்ண போகிறீங்க? அவங்க உங்கள் வீட்டு இலக்கத்தின்படி ஒரு ஆடை தெரிந்து கொண்டு அதை அடித்து அதை என்ன பண்ணுங்க, சுட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே குடும்பமாக உட்காந்து பூசிங்க. அதனோட இரத்தத்தை அங்கே குடிக்க சொல்லலை, உங்கள் நிலைக்காலில் பூசுங்க. ஆனால் நான் எதை பார்க்கணும்? இரத்தத்தை பார்க்கும்போது கடந்து போவேன். இரத்தத்தை பார்க்கும்போது எகிப்திற்கு வந்த வியாதி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒருவருக்கும் வராது. ஐயா பிரதர் சிஸ்டர், இரத்தம் அவ்வளவு பவர். பவுல் சொல்கிறார், நன்மையானவைகளை நன்மையானவைகளை பேசுகிற இரத்தத்துக்கு வந்து சேர்ந்தீர்கள். நான் பிள்ளை ஆயிட்டேன். அந்த இயேசுவின் இரத்தம் உங்களுக்கும் எனக்கும் நன்மையானவைகள் என்றால் இந்த வேதத்தில் எழுதப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நன்மையானவைகள். அது உங்களுக்கு வரும்படி, அது நீங்கள் உடையவர்களாய் இருக்கும்படி இயேசுவின் இரத்தம் என் சரீரத்துக்குரிய நன்மை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த உலக வாழ்விலே வாழ்வதற்காய் எழுதப்பட்ட நன்மைகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நித்திய வாழ்வுக்காய், நித்திய ஜீவன், நித்திய வாழ்வுக்காய், மறுமைக்கான வாழ்வுக்காய் வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. இந்த எல்லாவற்றுக்கும் இயேசுவின் இரத்தம் உங்களுக்கும் எனக்கும் நன்மையானவைகளை பேசிக்கொண்டு இருக்கிறது. மீன்ஸ் 24/7 இயேசுவின் இரத்தம் உங்களுக்கும் எனக்கும் நன்மைகளை பேசிக்கொண்டிருக்கிறது. போன வாரமும் இந்த வாரமும் பேசுகிற செய்திக்குள்ளே நம்மை, என்னை, உங்களை, இந்த கேம்பஸை
டாடி உலகத்துக்கு அடையாளம் காட்டுகிற ஒரு டைமுக்குள்ளே டாடி நம்மை கேம்பஸை கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய கேம்பஸை மாத்திரமல்ல, உங்களையும் என்னையுமே அவருடைய நன்மைகளை அனுபவிக்கிற சாட்சியாய் மக்கள் பார்க்க போகிறார்கள். உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் பார்க்க போகிறாங்க. ஆனால் நீங்கள் ஆசீர்வாதத்தை விசுவாசித்தால், இங்கே பேசுகிற ஆசீர்வாத செய்தி உங்களுக்குள்ளே ஒர்க் பண்ணினால், வேதத்தில் எழுதப்பட்ட ஆசீர்வாதம் நீங்களும் நானும் அனுபவிக்கத்தக்க சகலவித நன்மைகளும் உங்களுக்குரியது என்பதை புரிந்து கொண்டால், ஒன்று மிஸ் நான் ஒன்றை மிஸ் பண்ண மாட்டேன். அவ்வளவு ஆசீர்வாதங்களை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக எழுதி கொண்டிருக்கும் போது, இப்போது உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஆசீர்வாதம் கொசுறு தான் இப்போ இருக்குது. கொசுருக்குள்ளே தான் இருக்கிறோம். சரியாக சொன்னால், வனாந்திரத்தில் மிகுதியாக சேர்த்தவனுக்கு மிகுதி இல்லை, கொஞ்சமாக சேர்த்தவனுக்கு குறைவு இல்லை, அதுக்குள்ளே தான் இருக்கிறோம். நானும் வர்றதும் போகிறது தான் கரெக்டாக இருக்குது. ஆனால் நெக்ஸ்ட் பிளஸ்ஸிங், கானான் பிளஸ்ஸிங், அவன் தேடி சேர்த்த ஆஸ்தியை உங்களுக்கு எனக்கு கொடுக்க போகிறார். கட்டாத சகல வஸ்துக்கள். நான் கட்டலை, அவன் கட்டி வச்சிருக்கிறான். நான் தோண்டலை, அவன் கிணறுகள், வீடுகள், தோட்டங்கள் அவன் நாட்டு வச்சிருக்கிறான். அது எல்லாம் உங்களுக்கு எனக்கென்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் விசுவாசித்தால் அந்த ஆசீர்வாதங்களை, இயேசுவின் இரத்தம் இந்த ஒவ்வொரு நன்மைகளுக்கும் பேசிக்கொண்டு இருக்கிறபடியால் அந்த நன்மைகள் உங்களை திக்கு முக்காட பண்ணும். அந்த நன்மைகளை, ஐயோ இவ்வளோ வந்துருச்சே, நான் என்ன பண்ண போகிறேன்? ஏழைக்கு இறங்க போகிறேன், விதவைக்கு உதவி செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. பாஸ்டர் இருந்தாங்க, ஏப்பா என்னை வேறு லெவலுக்கு கொண்டு போயிட்டாரு. என்ன வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறது பாக்கியம் என்ற அந்த இடத்துக்கு ஏற்கனவே கொண்டு வந்துட்டாரு. இனிமே நான் சபை தசபாகம்னா எனக்கு ரொம்ப 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 மினிமம். ஏன்னா உலகம் முழுவதும் இருந்து பாவிகளுடைய ஆட்சி அவன் சேர்த்து வைத்தது என் முகதர்சனத்துக்கு வரப்போகிறான், என் நாணத்தை கேட்க வரப்போகிறான். எனக்குள் இருக்கிற அபிஷேகத்துக்குள்ள மக்களை பல தேசத்திலிருந்து கர்த்தர் இழுத்து கொண்டு வரப்போகிறார். ஆகவே எனக்கு வருகிற எல்லா ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம், அது எனக்கல்ல, எனக்கும் வச்சுக்குவேன். எனக்கு 2 வீடு 3 வீடுன்னா நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. எனக்கு 2 காரு 3 காருன்னா நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா பன்மைகள், வீடுகள், சொல்லுங்கள், வீடுகள், கிணறுகள், அப்புறம் தோட்டங்கள். ஏம்மா போடுமா, நெகேமியா 9:25 போடுமா. வாக்காசி நெகேமியா 9:25 வாசிக்க 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 வாசிக்க. அவர்கள் அரணான பட்டணங்களையும் பன்மை செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து. அங்கே எது முக்கியம்? உங்களுடைய பெரிய தயையினால் செல்வ வாழ்வாய். எது முக்கியம்னு கேட்பேன், அவருடைய தயவுன்னு சொன்ன. எது முக்கியம்? ஐயா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தயவுள்ளதாயா இது எல்லாம் பண்ணார்னா, அவங்க இயேசுவின் பலியோட சிலுவையில் செஞ்சு முடித்தார் இல்லையா? எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்றதோட
புதிய உடன்படிக்கையோட நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சரீரத்தோட அந்த ஸ்லாக்கியம் அவங்களுக்கு இல்லை. அப்போ நம்ம எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? மறுபடியும் எதை வாசிக்க, இதெல்லாம் நான் அடிக்கடி சொல்கிற வசனம். சொல்லுங்கள். புசித்து திருப்தி ஆகி கொழுத்து. கொளுத்துனோன்னு சரீரம் இல்லை. கொழுப்பு ஆச்சுன்னா, கொலஸ்ட்ரால் ஆச்சுன்னா, ரொம்ப கொலஸ்ட்ரால் ஆச்சா டப்புன்னு போயிடுவோம். ஆத்துவாவில் கொழுத்து, ஆவியில் கொழுத்து, சிந்தையில் கொழுத்து, விசுவாசத்தில் கொழுத்து, அறிக்கையில் கொழுத்து. கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வ வாழ்வு. சரி, எல்லாரும் எந்திரிங்க. அவருடைய பெரிய தயையினால் செல்வ வாழ்வு வாழ்கிற. செய்தி முடியலையா? இன்னும் முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அவருடைய பெரிய தயவுக்கு நாம் எல்லாரும் கரங்க அது மனசில் நினச்சி, அவருடைய தயவு தான் இன்னைக்கு வரைக்கும் நான் இருக்கிறது. தயவு இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் இருக்கிறது தயவு. இன்னைக்கு வரைக்கும் நான் வாழ்வது தயவு. இன்னைக்கு வரைக்கும் நான் சுவாசிப்பது தயவு. அந்த பெரிய தயவை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் காண்பிக்க போகிறார். நம்ம செல்வ வாழ்வு வாழ போகிறோம். கரங்களை தட்டுங்க. ஜாதிகளுக்கு கடன் சொல்லுங்க கொடுக்க போகிறோம். எங்கள் பாஸ்டர் ஒரு ப்ராஜெக்ட்னா, இந்த பாஸ்டர் செக்கு ₹1,00,000 5,00,000. அதெல்லாம் உங்கள் விசுவாசக்குள்ள இருக்கு. எனக்கு ரொம்ப அப்படி போட்டிருக்கிறாருன்னு ஆவியில் உட்காருங்க. இப்போ எங்கே வர போகிறேன்னா, விசுவாசிக்கிற எவர்கள் மேலும் எவர்களுக்குள்ளும் பலிக்கும். அதான் ரோமர் 3. விசுவாசிக்கிற எவர்கள் மேலும் எவர்களுக்குள்ளும் பலிக்கும். முதல்ல உள்ள படித்தது தேவ நீதி, தேவ சாயல். அடுத்தது விசுவாசித்தா மேலே பலிக்கும்னா எல்லாரும் பார்க்க போகிறாங்கன்னு அர்த்தம். இருள் பூமியை, காருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை மேலே காணப்படும். பார்க்க போகிறாங்க. எது முக்கியமான பாயிண்ட்டு? விசுவாசம். விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் பலிக்கும். 2 விசுவாசம். இயேசுவை பற்றும் விசுவாசம், இயேசுவின் இரத்தத்தை பற்றும் விசுவாசம். அடுத்தது அவர் புரிந்து கொள்ளுதல், இயேசுனுடைய கிருபாதார பலி. அடுத்தபடி இயேசு எனக்கு பழுதற்ற பலி. விசுவாசம். இதே ரோமரில் 54 தடவை விசுவாசம் என்ற வார்த்தை வருகிறது. 3 தடவை தான் ஜபம் என்ற வார்த்தை வருகிறது. இதெல்லாம் புரிகிறதுக்கு சொல்கிறேன். நியாயப்பிரமாணத்தில் நீ செபித்தா இதெல்லாம் உனக்கு பழிச்சிரும்பா அப்படின்னு எழுதவே இல்லை. ஜபத்தை தாழ்வா சொல்லலை. நம்ம நியூ கவர்னன்ட் ப்ரேயர் வேற. நம்ம ப்ரேயர் பாவ அறிக்கை ப்ரேயர் அல்ல. நம்ம ப்ரேயர் விசுவாச அறிக்கையின் ப்ரேயர். நம்ம ப்ரேயர் சொன்னீரே 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 வார்த்தை சொல்லுகிற ப்ரேயர். நம்ம ப்ரேயர் நாம் பண்ணுவதல்ல, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நமக்குள்ளிருந்து பிதாவிடத்தில் பேசுகிற வார்த்தைகள் ப்ரேயர். ஆகவே பிரமாணத்திலே நியாயப்பிரமாணத்தை நீ ஜபம் செஞ்சா இது பலிக்கும்னு சொல்லலை. நீ கை கொண்டா பலிக்கும். ஒன்று மிஸ் பண்ணிட்டா உனக்கு சாபம் வரும்னு தான் சொல்லப்பட்டுச்சு. நான் சொல்கிறது புரியுதா? அப்போ ரோமரில் 54 தடவை விசுவாசம் வருது. 3 தடவை தான் பவுல் ஜபத்தை குறித்து எழுதியிருக்கிறார். அப்போ விசுவாசம் எங்கே, ஜபம் எங்கே?
யோவான் சுவிசேஷத்தில் 71 தடவை விசுவாசம் வருகிறது. இப்போ உங்கள் விசுவாச ஆவியோடு நீங்கள் வீட்டுக்கு போக போகிறீங்க. நான் சொன்னதை புரிஞ்சுக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், தெளிவாக இருங்க. நான் வசனத்தோடு பேசுகிறேன். ஆமென். இப்போ உங்கள் விசுவாசத்தை இப்போ கிளறி விட போகிறேன். வாயிலே சொல்ல போகிறேன். சில வசனத்தை காமிக்க போகிறேன். இயேசுவை பிதா உயிரோடு எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவாய். இதுதான் நம்ம துவக்கம். அப்போ இந்த விசுவாசம் எங்கே? இருதயத்தில் யாரை விசுவாசிப்பது? வாயிலை யாரை அறிக்கை செய்வது? இருதயத்தில் பிதா குமாரனை உயிரோடு எழுப்பினார் என்று என் இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே இயேசுவை அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ கனெக்ஷன் எங்கே? என் இருதயத்திற்கும் என் வாய்க்கும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். பொல்லாத மனுஷன் தன் இருதயத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காண்பிக்கின்றான். நல்ல மனுஷன் தன் இருதயத்திலிருந்து நல்லதை எடுத்து காமிக்கின்றான். அப்போ பொல்லாத மனுஷர்கள் அங்கே யூதர்கள், அங்கே பிரமாண போதகர்கள் அந்த சாப்டரில் இருக்கிறாங்க. அவங்க பொல்லாத மனுஷர் என்று தான் சொன்னார். அவன் இருதயத்திலிருந்து நல்லதை எடுத்து காமிக்க முடியல. ஏன்னா இருதயத்தில் பொல்லாதான். கத்த கோவக்காரரு, உன்னை தண்டிச்சிடுவார், உன்னை அடிச்சிடுவார், நீ ஒழுங்காக ஜெபம் பண்ணாட்டி நீ அப்படியே தான் இருப்ப. இப்படி தான் இவன் இருதயத்திலேருந்து எடுத்து பேசுவான். இப்போ ரொம்ப பேர் சரி நம்மளும் கொஞ்சம் ஆறுதலாக பேசலாம் தான் வண்டி ஓடுன்னு சொல்லி சில பேர் ஆறுதலாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வெளியாட்களே புரிஞ்சுட்டாங்க, நம்மளும் கொஞ்சம் ஆறுதலாக பேசலாம் அப்படின்னு ஒரு டாக்டிக்ஸில் வந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த ஃபால்ஸ் ரெவலேஷன் இல்லை, ஆவியை குறித்து ஆத்மாவை குறித்த வெளிச்சம் கொஞ்சம் கூட இல்லை. ஆமென். அப்போ நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படப்படும். இருதயத்தில் என்ன விசுவாசிப்பது? இப்போ விசுவாச ஆவி உங்கள்கிட்ட கிளறி விடுறேன். இருதயத்தில் என்ன விசுவாசிப்பது? இயேசுவை பிதா உயிரோடு எழுப்பினார். அதான் பிதாவை குறித்து சூப்பர் நேச்சுரலாக இயேசு உயிரோடு எழுப்பினாருப்பா. அந்த விசுவாசம் இருதயத்தில், சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த் ஒன்று இருதயத்தில். உன் ஆவியில் எப்போதுமே சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த். சும்மா 5 பைசா 10 பைசா 100 ரூபா 200 ரூபா 1000 ரூபா இனிமேல் லட்சம் கோடிக்கு நீ போயிடணும். அதான் சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த்து. ஏங்க இயேசு உயிரோடு எழுப்ப சூப்பர் நேச்சுரல் தானே? அப்போ அந்த சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த்துன்னா நீ என்ன அறிக்கை பண்ணாலும் இருதயத்திலிருந்து வருது. அது இருதயத்திலிருந்து வருகிறபடியால் நீ கொடுத்த விசுவாசம் ஆவியானவர் தந்திருக்கிறபடியால் அது உனக்கு ரட்சிப்பாய் மாறும், அது உனக்கு பொருளாய் மாறும். எதனா புரிஞ்சுட்டீங்க? உங்கள் விசுவாசத்தை கிளறி விடுறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஜெபம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் எங்கேயாவது எழுதியிருக்கா? விசுவாசம் இல்லாமல் நீ தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். என் டாடி உண்டு, நான் அவரை தேடுகிறேன், நான் அவரை நம்புகிறேன், நான் அவரை சார்ந்து கொள்கிறேன், நான் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறேன். ஆகவே பிள்ளையாய் இருக்கிற அவருடைய பிள்ளையாய் இருக்கிற எனக்கு அவருடையது எல்லாம் என்னுடையது என்றும் அவருடைய எல்லாவற்றுக்கும் நான் உரிமையாளி என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால் இந்த அவருடையது எல்லாம் நீங்கள் உரிமையாளி என்று விசுவாசிப்பீர்களே ஆனால் அது உங்களுடையது ஆகும். மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் விசுவாசத்தை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பிரசங்கத்தின் மூலம்
கலறி கொண்டிருக்கிறார். திங்க் பிக், ஸ்பீக் பிக், see the things big. உலகத்தில் இருக்கிறவனில் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். இந்த 1ஆம் தேதி 2 வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை, என் தேவனாய் கர்த்தர் என் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ. எரேமியா சொன்ன வார்த்தை, எரேமியாவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொன்ன வார்த்தை, உன் தேவனாய் கர்த்தர் நானே, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. என்ன சொல்லுகிறார் இந்த ஆராதனையில்? நம்மை ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒண்டர்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் மிரக்கிள்ஸ் அண்ட் கன்ஃபார்ம் த வேர்ட் வித் ஃபாலோயிங் அண்ட் ஒண்டர்ஸ், அந்த மண்டலத்துக்குள்ளே, இந்த செய்திக்குள்ளே, ஒரு ஷிஃப்டிங்குள்ளே உங்களை என்னை கொண்டு போகிறார். அதுதான் ஆவியிலே வாழ்வது. எண்ணத்தை மேலே வச்சு இந்த பூமியில் இருக்கிறதை உரிமை பாராட்டுவது. உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் உங்கள் எண்ணத்தை கர்த்தர் கொடுத்தார் பாருங்க, அதில் வைத்து விடாதபடி அதை கர்த்தருக்கு திரும்ப கொடுப்பது. ஆனால் உங்கள் எண்ணத்தை மேலே வைக்க 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 உங்களுக்கு எல்லாம் வேத வார்த்தை நிறைவேறும், வேத வார்த்தை பொருளாகும். ஏனென்றால் நம்ம டாடி தகுதியின் அடிப்படையில் நம்மை ரட்சிக்கவில்லை, கிருபையினாலே ரட்சித்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது ஒருவனும் மேன்மை பாராட்டாதபடிக்கு நம்முடைய கிரியினால் அல்ல. இது ஈவு என்று சொல்கிறார், இரக்கம் என்று சொல்லுகிறார், தயவு என்று சொல்லுகிறார். பேதுரு புண்ணியம் என்று சொல்லுகிறார். அதாயா நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு இனிமேலும் பெருசாக வர்றதுக்கு எங்கள் டாடியுடையது எல்லாம் என்னுடையது. நான் புள்ள, அவர் டாடி, நான் சுதந்திரர், அவருடையது எல்லாவற்றுக்கும் நான் உரிமையாளி என்று உரிமை பாராட்டுங்கள். அதுதான் விசுவாசம். புரிஞ்சிச்சா? ஆமென். விசுவாசத்தை குறித்து சும்மா 2-3 வசனம் உங்களுக்கு காமிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13. 2 கொரிந்தியர் 4:13 வாசிங்க. இதை பார்த்து வாசிங்க. விசுவாசித்தேன் ஆகையால், விசுவாசாச்சு, என்ன பண்ணணும்? விசுவாசித்ததை பேசணும், வீட்டில் பேசணும், 4 பேர்கிட்ட பேசணும். இவன் என்னடா லூஸ் கேஸ் பிடிச்சி போனான்னா இப்படிலாம் பேசுகிறான். நம்ம ஏற்கனவே லூஸ் தான், நம்ம ஏற்கனவே பைத்தியம்தான் பவுல் சொல்கிறாரு. ஆமாம் ஐயா, நீங்கள் பேசுகிறத பார்த்து அவனுக்கு லூஸ் பிடிக்கும். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். வார்த்தையை பேசுங்க ஐயா. கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி வார்த்தையை பேசுங்க ஐயா. பக்தி விருத்தி உண்டாக்குற வார்த்தையை பேசுங்க ஐயா. வீணான வார்த்தையை பேசாதீங்க. மற்றவங்களை குற்றப்படுத்துகிற, குறை சொல்லுகிற வார்த்தையை பேசுவீர்களே, ஆனால் நீங்கள் அப்படியே தான் இருப்பீங்க. வார்த்தையை ரெஸ்பான்ஸ் பண்ணலை, வார்த்தையின் வேல்யூ அறியல. ஆகவே நீங்கள் மற்றவங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கக்கூடாதவர்களாக இருக்கிறீர்கள். மற்றவர்களை நீங்கள் வீட்டில் இருந்து கூட மற்ற ஃபேமிலி, மற்ற பிளட் ரிலேட்டிவ் நீங்கள் குறையாய் பேசுவீர்களே, ஆனால் நீங்கள் ஆவியிலே பலவீனப்படுகிறீர்கள். உங்களுக்கு நீங்களே இப்பேற்பட்ட வார்த்தையினாலே, பேச்சினாலே சூன்யம் வைத்துக் கொள்கிறீர்கள். கர்த்தர் அவர் பேசுகிறாரு, அவர் பேசுகிற நான் தடை செய்ய முடியுமா? வேற யாரும்? நீ எப்போ பார்த்தா அவன் சூனியம் பண்ணிட்டா, இவன் சொல்லி
அவன் ஜூனியம் பண்ணிட்டான், அவன் ஜூனியம் பண்ணிட்டான் அப்படி நீ பேசிக்கிட்டு இருக்கிற. அவன் ஜூனியம் பண்ணிட்டான், இவன் ஜூனியம் பண்ணிட்டான்னு பேச பேச உனக்கு நீயே சூடிய வைத்து கொள்ளுகிறாய். நீ எதிர்மறையாய் பேசும்போது உனக்கு நீயே சூனியம் வைத்து கொள்ளுகிறாய். வீட்டில் பிள்ளைகள்கிட்ட எல்லார்ட்டையும் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் வாசிக்க என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் உடையவர்களாய். அப்போ என்ன ஆவி? விசுவாச ஆவி இருந்தால் தான் பேச முடியும். விசுவாசம் ஒரு ஆவி. சொல்லுங்க, விசுவாசம் ஒரு ஆவி. அந்த விசுவாச ஆவி அவங்களுக்குள்ள இருந்தா அவங்க விசுவாசிக்கிறத பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க விசுவாசிக்கிறத பேசுறத நிறுத்த மாட்டாங்க. ஹலோ, என்ன ஆவி சொல்லுங்க? விசுவாசத்தின் ஆவி. அப்போ அவிசுவாசத்தின் ஆவி இருக்கு, விசுவாசத்தின் ஆவி. பயத்தின் ஆவி இருக்கு, ஆனால் விசுவாசத்தின் ஆவி தான் உங்களுக்குள்ள ஒர்க் அவுட் பண்ணணும். விசுவாசம் இருக்கிற இடத்துல அவிசுவாசம் இருக்காது, விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. ஆமென். விசுவாசம் இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம். விசுவாசம் இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். 2 பேதுரு 1:5. 2 பேதுரு 1:5 வாசிங்க. இப்படி இருக்க பிளஸட் பெனியல் சபையராகிய நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விசுவாசத்தோட. அப்போ விசுவாசம் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? விசுவாச ஆவி எதோடு இணைந்தது? தைரியத்தோட. ஐயா, பேதுருவும் சொல்றாரு, யாக்கோபும் சொல்லுகிறாரு. இந்த விசுவாசத்தை சொல்லும்போது விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்ப விசுவாசத்தில் உறுதி, விசுவாசத்தோட தைரியம், விசுவாசத்தோட விசுவாச வார்த்தை. விசுவாசம் ஒரு ஆவி. ஆமென். எபிரேயர் 11:1 வாசிங்க. வாசிங்க. என்னங்க டயர்டாகி போச்சா? இல்லை, எல்லா சத்தம் கேட்கலையே. எல்லாரும் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். உங்க ஒரு நிச்சயம் இருந்துக்கிட்டே இருக்கணும். விசுவாசம் நவ். ஆனால் நம்பிக்கை என்பது ஹோப், எதிர்பார்ப்பு. உன் விசுவாசத்தோட, விசுவாச ஆவியோட, தைரியத்தோட ஒரு எதிர்பார்ப்பு இந்த ஆவியில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஹா கு சி ஹா கு ஷ, எதிர்பார்ப்பு. சும்மா இன்னைக்கு செய்தியை கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டா அப்படியே தான் இருப்பீங்க. நோ ப்ராக்ரஸ். ஆண்டவர் கிருபையாக செய்கிறது வேற. நான் உங்களை அடுத்த நிலவில் சூப்பர் நேச்சுரல் டெஸ்ட் மணிக்கு கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு எனக்கு கிருபையாக செஞ்சுக்கிறாரு. செல்வராஜ் மகன் ஹாஸ்பிட்டலில் செத்து பழைச்சான், கிருபையாக செஞ்சுக்கிறாரு. ஏமேன். அதுக்கு மேலே ரொம்ப இருக்குது. எத்தனை பேர் நம்ம சபையில் செத்து பிழைச்சிருக்கிறாங்க. அவன் இந்த வினோத் போய் இருக்கிறானே, அவன் எங்கே போய் 2 தடவை செத்து பிழைச்சிட்டான். அது கிருபையா. வீடு, பிள்ளைகள், வேலை, பணம் கொடுத்துக்கிறார் கிருபை. நீங்கள் அந்த அளவோடு நின்று விடாதபடி உங்களை அடுத்த அளவுக்கு என்ற செய்தியில் கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு போகிறார். அது ஒன்லி ஃபெய்த். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின். அப்போ ஒரு உறுதி இருந்துக்கிட்டே இருக்கு. நான் நம்புகிறேன்,
விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். உங்கள் விசுவாசத்தோட ஒரு உறுதி இருக்கணும். உங்கள் விசுவாசத்தோட எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும். இன்னும் நடக்கலைன்ற எண்ணம் பிசாசு கொண்டு வருவான். பிசாசு ஏற்கனவே எனக்கு பழிச்சிருச்சு, ஏற்கனவே எனக்கு நிறைவேறிடுச்சு, ஏற்கனவே கர்த்தரை ஆசீர்வதிச்சிட்டாரு, இப்போ நான் வெயிட் பண்ணுறது உள்ளே இருக்கிறது வெளியே வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன், இங்கெல்லாம் இந்த வேலை வச்சுக்காதேன்ட்டு அவனை நீங்கள் இக்னோர் பண்ணணும். அவனை துரத்துறது வேறு, அவனை கடிந்து கொள்வது வேறு. அவனை டோட்டலாக இக்னோர்னால் அவனை அசட்டை பண்ணுறது வேறு. நீயே பிசாசுன்னு சொல்லிட்டு இருக்கிற ஆயில, நீயே பிசாசு, புருஷனை பார்த்து பிசாசு, மனைவியை பார்த்து பிசாசு, பிள்ளையை பார்த்து பிசாசு, பக்கத்து வீட்டுக்காரன் பிசாசு வர்றான். நீயே பிசாசு சொல்லி நீயே உன்னை பிசாசு நாவு விசுவாச வார்த்தை பேசுகிற நாவில் பிசாசை பேசலாமா? பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் வேற, பிசாசை துரத்துங்கள் கடிதுகொள்கள் வேற. பிசாசையே அசட்டை பண்ணி இக்னோர் பண்ணி அதை ஒன்றும் கண்டுக்காமல் இருக்கிறீங்க பாருங்க, அதான் விசுவாசம். அதை ஒன்றும் சொல்லுங்க கண்டுக்காமல் இருக்கிறீங்க பாருங்க, அதான் விசுவாசம். நீ அவனை கண்டுக்கிட்டா போச்சு, அவுட்டு. நீ அவனை கண்டுக்காமல் இருந்தா உன்கிட்ட வரவே மாட்டான். இவன் என்னடா ஒன்றுமே நம்மளை கண்டுக்க மாட்டான், அதான் விசுவாசம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். எங்க ஸ்பிரிட்டில் நிச்சயம், என் ஸ்பிரிட்டில் நடக்கும். இப்போ எனக்கு பர்த்துக்கு வந்தாச்சு, பிறப்புக்கு வந்தாச்சு, ஒரு அற்புத சாட்சிக்கு நான் கர்த்தரை கொண்டு வந்துட்டாரு. பர்த் நிச்சயம். உங்கள் ஆவியில் ஒரு கன்ஃபர்மேஷன் ஆவியானவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆமென். ரோமர் 4:18 வாசி. ரோமர் 4:18 வாசிங்க. உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்படாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட ஐயா நம்புறதுக்கு 1% அதில் எவ்வளோ கம்மியோ ஏதுவே இல்லை. நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட அதான் விசுவாசம். உன் பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீ எதிர்பார்க்கிற பட்ஜெட், ப்ரொமோஷன், ஒர்க், பிஸ்னஸ் நம்புறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசி. நம்புறதுக்கு அங்கே சந்தர்ப்பமே இல்லை, முடியவே முடியாது. ஆபிரகாம் நம்பிக்கையோட விசுவாசித்தான், அதுதான் விசுவாசம். அடுத்த வசனம் நெக்ஸ்ட் சொல்லுங்க. அவன் விசுவாசத்தில், இந்த ஃபெய்த் என்ன தெரியுமா? வீக் ஃபெய்த். அவர் ஃபெய்த்தில் வீக்கு. ஆபிரகாம் இல்லை, யாருக்கோ பேசுகிறார். ஃபெய்த்தில் நீ வீக்காக இருக்கிற வரைக்கும் உனக்கு எல்லாமே வீக்காக தான் இருக்கும். அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்க இல்லை. அப்போ பலவீனமான விசுவாசம், வீக்கு ஃபெய்த்து. ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. வாசிங்க. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருந்தபோது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும், சரீரம் செத்துருச்சு, சாராளுடைய கற்பம் செத்துருச்சு, அதை நினைக்கவே இல்லை. வா,
strong mind, positive mind, the mind on the promises, the mind of the covenant what Daddy God made with Abraham. அவன் மைண்டு மேலே இருந்ததுனால தான் கீழே சரீரம் செத்து போனதை, சாவனுடைய கற்பம் செத்து போனதை என்ன உண்மையாகவே செத்து போச்சு. 2 பேருடைய சரீரம் செத்து போச்சு, கற்பம் செத்து போச்சு. ஆனால் 2 பேருமே நினைக்கல. சாராள் உங்களுக்கு காமிக்கவா? ஆபிரகாம் பார்த்தோம், சாராள் ரொம்ப சூப்பராக இருக்கும். எபிரேயர் 11 சாராள் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. எபிரேயர் 11 சாராள், எபிரேயர் 11:11, எபிரேயர் 11:11 போடுமா? விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர். இதுதான் சூப்பர். அதை விட இது சூப்பர். அவர் தன்மையை, அவர் இரக்கத்தை, அவர் அன்பை, அவர் கிருபையை, அவர் பொய்யுரையாதவர், அவர் சத்தியமானவர், சொன்னதை செய்கிறவர், உடன்படிக்கை கிருபையை காக்கிறவர். இது எல்லாம் அவர் தன்மை. அந்த தன்மையில் ஒன்றிலேயே சூப்பர் நேச்சுரல் பெற்றுக்கொண்டா அது என்ன சொல்கிறா? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க செத்து போன கற்பத்துக்கு போல் லைவ் வந்துருச்சு. செத்து போன கற்பத்துக்கு இப்போ சூப்பர் நேச்சுரல் வந்துருச்சு. இது அவரால் வந்ததல்ல, சாராளுடைய எண்ணத்தில் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணினதுனால இவன் சரீரத்துக்கும் சூப்பர் நேச்சுரல், இவள் கற்பத்துக்கும் சூப்பர் நேச்சுரல். அதே வசனம் முடியலை. கற்பத்தில் பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பிள்ளை பிள்ளை. இப்போ நம்ம என்ன டைம் கேட்பேன்? பிள்ளை பெறுகிற டைம். இப்போ நம்ம என்ன டைமில் இருக்கிறோம்? என்ன காலம்னு கேட்பேன். பிரசவ காலத்தில் இருக்கிறோன்னு சொல்லலாம். என்ன காலத்தில் இருக்கிறோம்? இப்போ என்ன நடக்க போகுது? பிரசவம் நடக்க போகுது. என்ன பெற போகிறோம்? பிள்ளை பெற போகிறோம். எப்படி பெற போகிறோம்? சூப்பர் நேச்சுரல். உங்களுக்கு எனக்கு சூப்பர் நேச்சுரலாக பர்த்தை பேசுகிறேன். உள்ள இருந்தது வெளிப்படுறது பேசுகிறேன். தேவனுடைய சம்பவங்கள் வேதத்தில் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். என் கரம் குறுகி இருக்கோ? எப்பா இவ்வளோ திரளான ஜனங்களுக்கு நான் இறைச்சிக்கு எங்கப்பா போவேன்? எப்பா என் கரம் குறுகி இருக்கோ? என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காத என்பதை நீ போச்சுடா காண்பாய். இப்போ நான் என்ன சொல்கிறேன்? மோசேக்கு சொன்ன வார்த்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் வார்த்தையின்படி நடப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதுவும் சூப்பர் நேச்சுரல். சாராளுக்கும் ஆபிரகாமுக்கு பிறந்த ஈசாக்கு சூப்பர் நேச்சுரல். வார்த்தையின்படி நடக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. கடைசி ஒரு விசுவாசத்தை சொல்றேன், அதை வாசிக்க வேணான்னு சொல்றேன். 100க்கு அதிபதி அவன் புறஜாதி. ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் வேதனை நீங்கி சுஸ்தமாவான். யூதனை பார்த்து சொல்றாரு, எப்பா இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலையே. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. அந்த நொடியே
வேலைக்காரனுக்கு ஹீலிங் நடந்தது. இது ஒரு புறஜாதியின் விசுவாசம். இந்த விசுவாசத்துக்கு பேர் வார்த்தையின் விசுவாசம். வார்த்தையின் மேல் விசுவாசம். ஒவ்வொன்றுக்கும் வார்த்தையை சொல்லுங்க. ஒவ்வொன்றுக்கும் என்ன பிரச்சனை, அந்த தேவை, இந்த தேவை, பலவீனம், வீக்னஸை உணர்றீங்க. வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் இருக்கு. வார்த்தையின் மேல் விசுவாசம். அவன் தீர்க்கதரிசனம் சொல்கிறான், இவன் தீர்க்கதரிசனம் சொல்கிறான், எல்லாம் டான்ஸ் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. நேற்று ஒருத்தரை பார்த்தேன், இன்னைக்கு காலையிலையா நேற்றோ, நீங்கள் நல்லா இருப்பீங்க, நம்ம இதில் கூட வரது கூட இருக்கு, நீங்கள் நல்லா இருப்பீங்க, நம்ம தான் நல்லா இருக்கிறோமே, சரி பரவாயில்ல, என்ன பேசுகிறாருன்னு கேட்டால் கடைசியில் அவர் முதலே சொல்கிறாரு, உங்கள் ஜபக்குறிப்புகளை எல்லாம் என்னிடத்தில் அனுப்பி வைங்கள். அந்த அவுட் ஆகிட்டார். நீங்கள் என்கிட்ட ஜபக்குறிப்பு சொல்லியிருக்கிறீங்களா? நான் உங்களுக்கு ஜபக்குறிப்பு சொல்லியிருக்கிறேன்னா? ஐயா என்ன பெரிய அளவில் பயன்படுத்த போகிறாரு, அப்போ நிச்சயமாக நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கான 24 hours ஜெபிக்கிறதுக்கு அங்கே ப்ரேயர் டவரில் ஆள் இருக்கும், நீங்கள் செவிங்க, நாங்கள் காத்திருக்கிறோம். இங்கே இல்லை, மார்ட்டின் எல்சடாயிட்ட இல்லை. ஓடாத, அலையாத, அப்பே அவுட்டு. ஜபக்குறிப்பை எங்கள்கிட்ட அனுப்புங்க. இவன் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஆட்களை கவர் பண்ணுறான். கடைசியில் என்ன விசுவாசம் சொல்லி முடிச்ச மறந்துட்டீங்களா? வார்த்தையின் விசுவாசம். எல்லாரும் எழுதுங்க. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. என்று சொன்னாரே, எவரின் மகன் பிழைத்தாரே. எவரு மகன்? எழுந்திரு என்று சொன்னாரே, எவரு மகள் பிழைத்தாரே. சூப்பர் நேச்சுரல். கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே. என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே. என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே. மனுஷனால் கூடாதது தேவனாலே கூடுமே. 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 மறுபடியும் விசுவாசத்தோடு முடிக்கிறேன். விசுவாச ஆவியை கிளறி விட்டாச்சு. இந்த பாட்டு பாடுறப்போ ஒரு வார்த்தை ஞாபகம் வந்துருச்சு. ஒன்று, நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவனுக்கு சொல்லுங்கம்மா. விசுவாசிக்கிற யாருக்கு? வலது பக்கம் இடம்போது நீங்கள் விசுவாசித்தா, வார்த்தையை விசுவாசித்தா, எந்த வார்த்தையை விசுவாசித்தாலும் உங்கள் விசுவாசம் எல்லாம் உங்களுக்கு கூட பண்ணும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் சரி. மறுபடியும் சுவிசேஷத்தில்
தேவனால் கூடாதது ஒன்றும், தேவனால் கூடாதது எல்லாம் இன்னைக்கு விசுவாசத்தை கலரியாச்சு. கிருபாதார பலி, பழுதற்ற பலி உங்களுக்கு சொல்லியாச்சு. அது பழிக்கிறத சொல்லியாச்சு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் இந்த வார்த்தை உங்கள் ஆவியிலே கலந்து உங்கள் மனதை மறுரூபப்படுத்தி விசுவாசத்தின் ஆவி, வார்த்தையை விசுவாசிப்பது, வார்த்தையை பேசுவது, பெரிய மலையை பார்த்து பேசுவது, விசுவாசத்தோட தைரியம், விசுவாசத்தோட பொறுமை, நம்புவதற்கு ஏதுவில்லாத நம்பிக்கையோட விசுவாசிப்பது, சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பை செத்து போனதையும் எண்ணாதிருந்தா, சாரால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையிலவர் என்று எண்ணி 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 உங்கள் விசுவாசம் ஒர்க் அவுட் பண்ணனா உங்கள் எண்ணங்கள் மறுவாய்கிட்டே இருக்கணும், டியூனில் இருக்கணும். உண்மையுள்ளவர், இதான் ஃபெய்த். இரண்டாவது செய்தி, அந்த டாபிக் போடுமா? செய்தி டாபிக் இன்னைக்கு சொல்கிறேன். நம்மளை ஒரு நெக்ஸ்ட் லெவல், நியூ டிமென்ஷன், ஒரு ஃபுல்ஃபில்லிங் மண்டலத்துக்குள்ள, நிறைவேறுதல் என்ற அந்த சாட்சிக்குள்ள, சூப்பர் நேச்சுரல் பர்த், சூப்பர் நேச்சுரல் மேனிஃபெஸ்டேஷன், சூப்பர் நேச்சுரலாக சடுதியாய் காரியங்கள் நிகழ்வது, எல்லாவற்றையும் எனக்கு சொல்லுகிறேன், உங்கள் எல்லாருக்கும் சொல்லி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தை உங்களை பிளஸ் பண்ணுறேன். கர்த்தர் விதைத்த இந்த விதையை சத்துரு பொறுக்கி விடாதபடி உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து 100 மடங்கு என்று கேட்ட பிரசங்கத்தின் ஆசீர்வாதங்களை நீங்கள் அறுவடையாய் பெற்றுக்கொள்ள, 120 மடங்கு அறுவடையாய் நாம் பெற்றுக்கொள்ள, நான் பெற்றுக்கொள்ள, என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள, என்னை நான் என் பிள்ளைகளின் பிள்ளைகளும் ஆசீர்வதி, நீங்களையும் பிள்ளைகள் தான், உங்களையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன்.